அந்த பிளாக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கூவத்தினுடைய கரையில் இருக்கிற மாதிரி தான் அது. அதை கூவத்தையும் இதையும் பிரிக்கிறதுக்கு ஒரு வால் மட்டும்தான் நடுவில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து எவ்வளோ டர்ட்டியாக இருக்கும். அங்கேயே தான் அவங்க சசிகலாவும் இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க வரும்போது. ஆனால் இப்போ கலைஞர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு 4 நாள் இருந்தார், அவங்க கொஞ்சம் கூடுதல் நாட்கள் இருந்தாங்க. ஆமாம். ஸோ எப்படி இருந்தாங்க உள்ள, அவங்க மனநிலைகள் எப்படி இருந்தது? மறுபடியும் டிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சுன்னா இவங்களை ஒரு நாள் அரசு பண்ணாங்க, என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், ஃபீமேல் என்கோர்ஸில் மொத்தத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பிடபிள்யூடி சொல்லி அதை வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி உள்ளே ஒரு டாய்லெட்டுலாம் வச்சு, முதல்ல டாய்லெட்டுக்கெல்லாம் வெளியே போகணும், உள்ளே ஒரு இன்சைட்லேயே ரூமுக்குள்ளேயே ஒரு டாய்லெட்லாம் வச்சு அதை கொஞ்சம் ரூமெல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணி அந்த இடத்த சரி இந்த மாதிரி யாராவது விஐபிஸ் வந்தால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எல்லாம் வந்து கலர் வாஷ்லாம் பண்ணி ஜம்முன்னு இருக்காது. வந்தது யார் வந்தாருன்னு கேட்டால் இவர் வந்துட்டார் உள்ள. அப்போ கேட்டார், அது வந்து என்ன ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்கீங்க, ரூம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, என்ன அங்கெல்லாம் கொண்டு போவீங்க எப்பவுமே, இங்கே கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உடனே நான் சும்மா இருக்க மாட்டேன், இந்த அம்மாவுக்கு ரெடி பண்ணுது அது, அங்கே போல் நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு. சரி நாங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவோம், இன்னும் நான் வருவேன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க வருவாங்க. ஜெயிலுக்குள்ளே வந்து உங்களை வந்து நீங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். டாய்லெட் கூட என்னால் போக முடியாமல் உட்காந்துருந்தேன் நான், எனக்கு சரியான நேரத்தில் மாத்திரை கிடைக்கல, என்னுடைய ஆளுங்களை விசிட்டர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண விடலை, என்னை யாரும் பார்க்க விடலை, என்னை தனியாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க, எனக்கு ஒரு உதவி கூட ஒரு ஆள் இல்லை. நாங்கள்லாம் ஒரு பிராண்டட்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் உள்ளே வர்றாங்க. நாங்கள் வந்து நான் டிஎம்கேக்காரன், நான் ஏடிஎம்கேக்காரன், நான் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக வந்தீங்கன்னா நீங்கள் பொலிட்டிக்கல் பிரிசனர் அவ்வளோதான், கிரிமினலாக வந்தீங்கன்னா நீங்கள் கிரிமினல் அவ்வளோதான், அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதுதான். அப்போ உள்ளே அவர் தனியாக இருந்தாருன்னு கூட சொன்னீங்க, எப்படி இருந்தார், என்ன உள்ள நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன். இவரை கொண்டு போய் வச்ச இடம் வந்து ஒரு ஃபேமிலி யார்டு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய வழக்குகளில் வந்து அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து நிறைய கேஸுகளில் சம்மந்தப்பட்டு வழக்குகள் போயிட்டு இருந்து சிலதில் கன்விஷன் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் திருப்பி இந்த கவர்மெண்ட் தான் வரும், நிறைய பண்ணியிருக்காங்க, நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால் கட்டாயம் இந்த கவர்மெண்ட் தான் வரும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க அவங்க. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஒருவேளை வந்து மறுபடியும் டிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சுன்னா இவங்களை ஒரு நாள் அரசு பண்ணாங்க, என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், போன ட்ரிப்பு அவங்க ஜெயிலுக்கு வரும்போது அவங்க வந்து நிறைய வந்து குற்றங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஜெயிலில் வந்து பெருச்சாளி வருது, கரப்பாம்பூச்சி வருது, அது வருது, இது வருது அப்படின்லாம் நிறைய வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ட்ரிப் ஒரு ட்ரிப்பு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம திடீர்னு பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா எப்படி இங்கே வைக்க முடியும், அதனால் நம்ம வந்து இதெல்லாம் எதுக்கும் ரெடி பண்ணி வைப்போம் இதை அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே இருக்க ஃபீமேல் பிரிசனர்ஸ், அது ஃபீமேல் என்க்ளோஷர் அது டோட்டலாக, அங்கே தான் சசிகலாவும் வச்சுருந்தோம் நாங்கள். ஃபீமேல் என்க்ளோஷரில் மொத்தத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பிடபிள்யூடி சொல்லி அதை வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி உள்ளே ஒரு டாய்லெட்டுலாம் வச்சு, முதல்ல டாய்லெட்டுக்கெல்லாம் வெளியே போகணும், உள்ளே ஒரு இன்சைட்லேயே ரூமுக்குள்ளேயே ஒரு டாய்லெட்லாம் வச்சு அதை கொஞ்சம் ரூமெல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணி அந்த இடத்த சரி இந்த மாதிரி யாராவது விஐபிஸ் வந்தால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எல்லாம் வந்து கலர் வாஷ்லாம் பண்ணி ஜம்முன்னு இருக்காது. வந்தது யார் வந்தாருன்னு கேட்டால் இவர் வந்துட்டார் உள்ள. ஜென்ரலாக அவர் வந்தாருன்னா நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு செல்ஸ் இருக்குது, அதில் தான் அவர் அங்கே தான் போவார் எப்போவுமே, எப்போ வந்தாலும் அங்கே தான் அவர் இருப்பார். இந்த ட்ரிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிப் வந்து இந்த தடா பிரிசனர்ஸ், அதுக்கு இல்லாமல் முஸ்லீம் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தாங்க அப்போது. ஸோ நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸ் பிரிசனர்ஸ் அந்த ஏரியாவில் இருந்ததுனால ஸோ அங்கே தான் வச்சு ஏதாவது பிரச்சனை ஆகிடுறது. மோரோவர் தட் வந்து இப்போ அவர் கூட வேறு நிற்கிறதுக்கு ஆள் இல்லை, தனியாக இருக்கார், ஏற்கனவே சிஎம்மாக இருக்கிறாள். இவர் வந்து தடாய்க்கில் போட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, இவர் பீரியடில் வந்து குண்டாஸுக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உள்ளே தான் சம்பாதம் நடந்துறது என்னப்பட்டதுனால நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை அங்கே வைக்கிறதுக்கு தயாரில்லை, தனியாக ஒரு என்க்ளோஷர் கொண்டு போயிடணும்னு தீர்மானம் பண்ணோம். இந்த ஃபீமேல் லேடை வந்து அந்த இதை கன்வெர்ட் பண்ணி அதை விஐபி பிளாக் மாதிரி பண்ணி அங்கே கொண்டு போயிட்டோம், ஜே கிளாஸ் பிரிசனர்ஸ் போடுற பிளாக்னு சொல்லிட்டு. அப்போ கேட்டார், அது வந்து என்ன ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்கீங்க, ரூம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, என்ன அங்கெல்லாம் கொண்டு போவீங்க எப்பவுமே, இங்கே கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உடனே நான் சும்மா இருக்க மாட்டேன், இந்த அம்மாவுக்கு ரெடி பண்ணுது அது, அங்கே போல் நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு. சரி நாங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவோம், இன்னும் நான் வருவேன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க வருவாங்க, 2 பேர் தவிர யார் வருவாங்க, அதனால் இது வந்து அப்படியே வச்சுருங்க, இது வந்து விஐபி பிளாக்காக வச்சுங்க, சிஎம் பிளாக்காக வச்சுங்க இது
அப்படின்னாரு அப்போ கூட. அந்த இதில் கூட அப்புறம் வந்து அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, வீல் சேரில் தான் மூவ் பண்ண முடியும், டாய்லெட் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த ஒரு 4 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 4 நாள் கூட யாரும் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய கேடட்ஸ் யாருமே இல்லை. ஸோ எங்களுடைய ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து அவரை கவனிச்சுக்கிட்டோம். நாங்கள் ஜெயலலிதா வந்ததுன்னு சொன்னீங்க, சரி ஜெயலலிதா சசிகலா அரெஸ்ட் பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு தான் அந்த 6 ரூம் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்தப்போ எப்படி இருந்தாங்க? இல்லை, அவங்களும் இந்த மாதிரி செல்லில் தான் இருந்தாங்க முந்தி வரும்போது. இப்போ ரெடி வரும்போது தான் கொஞ்சம் ரெடி பண்ணி வந்தோமே தவிர, அவங்களுமே வரும்போது இந்த செல்ஸ் தான் இருந்துச்சு. அதனால தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த 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 பிளாக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கூவத்தினுடைய கரையில் இருக்கிற மாதிரி தான் அது. அதை கூவத்தையும் இதையும் பிரிக்கிறதுக்கு ஒரு வால் மட்டும்தான் நடுவில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து எவ்வளோ டர்ட்டியாக இருக்கும். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூவத்தினுடைய டர்ட் உள்ளே வராது, அவ்வளோதான். இந்த பக்கம் செவுத்துக்கு இந்த பக்கம் எல்லாம் நீட்டாக இருக்கும். பட் என்ன தான் நீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அங்கிருந்து பூமிக்குள்ளே வர இந்த எலியோ பெருச்சாலியோ நாங்கள் தடுக்க முடியாது இல்லை உங்களுக்கு. அது சில நேரத்தில் தடுக்க முடியாத ஒரு சமாஜம். அப்போ வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிருக்காங்க. நாங்கள் வந்து வலையெல்லாம் அடித்து அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தோம், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக. அங்கேயே தான் அவங்க சசிகலாவும் இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க வரும்போது, ஆனால் இப்போ கலைஞர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு 4 நாள் இருந்தார், அவங்க கொஞ்சம் கூடுதல் நாட்கள் இருந்தாங்க. ஆமாம், ஸோ எப்படி இருந்தாங்க உள்ள, அவங்க மனநிலைகள் எப்படி இருந்தது? ஜெயலலிதா வரும்போது நான் இல்லை, உள்ளே வந்து அது ஏற்றுக்கிட்டாங்க அவங்க, அவ்வளோதான். அந்த ப்ரெசன்ட் லைஃப் தான் இருந்தாங்க அவங்க. எந்த விதமான வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸும் அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்கவில்லை. ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க அவங்க. ஏன்னா வெளியிருந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, பிஸ்கெட்ஸு, ப்ரெட்டு அது மாதிரி அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏதோ ஒரு நேரம் வந்து ப்ரெசன்ட் சாப்பிடுவாங்க அவங்க. திங்ஸ் எல்லாம் அவங்க ரிமாண்ட் பிரிசனர்ஸ் தானே அவங்க. என்ன வேணாலும் வெளியிருந்து வாங்கிக்கலாம். அவங்களுடைய பெட்டிங்ஸு அதெல்லாம் வாங்கிக்குவாங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அவங்க உள்ளே வந்த உடனே வந்து கலைஞர் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அவங்களுக்கு ஃபேன் கொடுத்தாங்க, பெட்டு, கட்டில் எல்லாமே கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாம் ஏ கிளாஸ் கிடையாது. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் யார் வந்தாலும் ஏ கிளாஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அது பொலிட்டிக்கல் ரீசனில் எந்த பிரிசனர்ஸ் உள்ளே வந்தாலும் அவங்க வந்து ஏ கிளாஸ் பிரிசனர் ஆகிட்டாங்க. அது முந்தைய அவங்க ஏ கிளாஸ் கிடையாது. அவங்க ஏ கிளாஸாக இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு கொடுங்க, அவங்க முன்னாள் முதலமைச்சர் அவங்க அப்படின்னு சொல்லி ஜெயில் சூப்பரண்ட் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபேனு, கட்டில், மெத்த எல்லாமே கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ அப்போ கலைஞர் ஜெயிலில் இருக்கும்போது அவர் வேலூருக்கு மாற்றதுக்கு ஒரு முயற்சிகள் நடந்தது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சுது. அந்த மாதிரி எதுவும் நடந்தது? ஆமாம், வேலூருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாரண்ட் வந்து சென்னை சென்ட்ரல் பிரிசன் தான். இங்கே இருக்கிற லோக்கல் கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தான் அட்ரஸ் பண்ண முடியும், நாங்கள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பரண்ட் சென்ட்ரல் பிரிசன் சென்னை, எனக்கு தான் வாரண்ட் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இவரை வந்து அங்கேருந்து இவர் அரெஸ்ட் பண்ண உடனே என்ன பண்ணாங்க, அவரை கொண்டு போய் சிபிசிஐடி ஆஃபீஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து நைட்டெல்லாம் அங்கே அவரை ஒரு நாட்காலில் உட்கார வச்சுருந்தாங்க. காலையில் வெடிஞ்ச உடனே அவரை கூட்டிகிட்டு போய் நேராக வெப்பர் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து மகஜரெல்லாம் எழுதி எடுத்துகிட்டு கொண்டு போய் நேராக மேஜிஸ்ட்ரேட், அப்போ வந்து இந்த டவர் பிளாக்னு சொல்லி ஒரு ஏரியார், அங்கே வந்து அசோக் குமார்னு ஒரு ஜட்ஜ் இருந்தாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு ரிமாண்ட் வாங்கினாங்க. அவங்க 10 days ரிமாண்ட் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்துட்டு இவரை நேராக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு தான் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அவர் உடல்நிலை வந்து சரியில்லாமல் இருக்கார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கண்டிஷன் வந்து நைட்டெல்லாம் அவர் வந்து எதுவும் மாத்திரை எதுவும் சாப்பிடல. நைட் அவர் ஒரு 10-12 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாராம். அப்படியே வந்து படுத்திருக்காரு, தூங்கிட்டார் அவர். ஒரு 1/2 hour வந்து எல்லாம் கதவு டமாண்டமாக தட்டினோன்னா எல்லாம் பேனிக் ஆகிட்டாங்க. ரொம்ப வந்து டென்ஸ் ஆகிட்டார் அவர். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அவருடைய பிபிலாம் ஏறிடுச்சு அவருக்கு. ஸோ ரொம்ப வந்து உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்திருக்காரு. அவரே வந்து வீட்டில் ஒரு ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தி தான் அவரை அனுப்பிச்சி வைக்கிறாரு ஜட்ஜு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாமல் இவங்க என்ன பண்ணாங்க, நேராக வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில் கொண்டு வந்தாங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில் கொண்டு வரக்குள்ளே எங்களுக்கு ஆர்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவரை வெள்ளூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரீசன் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து உள்ளே வந்து நிறைய வந்து டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்களால இவருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ ஒரு ரீசன், அது வந்து நாங்கள் ரீசன் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து அவர் இங்கே வைக்க வேணாம், நீங்கள் வெள்ளூர் அனுப்பிச்சிருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த வாரண்ட்டை வந்து அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து அங்கே கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு, இல்லை என்ன வந்து மெட்ராஸ் ஜெயிலில் தான் போட சொல்லியிருக்காங்க,
நீங்கள் எதுக்கு என்ன வந்து வெள்ளூருக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே ஜெயில் முன்னாலே தரையில் உட்காந்துட்டாரு அவர். அப்புறம் கொஞ்ச நேரம் தர்ணாலாம் பண்ணார். இந்த தர்ணா பண்ணுறதுக்கு நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெளியே கூட்டம் கூடிடுச்சு நிறைய. காலைல இந்த டிவியில் வந்து முழுசும் ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா தொண்டர்களும் அங்கே வந்துட்டாங்க. எல்லாம் வந்து இந்த மேலே இருக்க அந்த ரோட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். பயங்கரமான கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 10,000-50,000 பேருக்கு மேலே வந்து ஒரே கூச்சல் போட்டு ஒரே கலாட்டா பண்ணி எல்லாம் போலீஸ் வரும். நான் அவ்வளோ சீக்கிரம் போலீஸ் ரஷ் பண்ண முடியல அந்த இடத்துக்கு, ஏரியாவுக்கு. அதுக்குள்ளே கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கு. ரொம்ப ஒரு ரசபசமான நேரம் அது இருந்தது. போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கூட வந்துச்சு. தடி அடி பண்ணணும் அப்படின்னு தடியெல்லாம் பண்ணாங்க. அது வந்து மேலே இருக்க அந்த பாலத்துக்கு மேலே. இனிமேல் இவர் எப்படி இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிறது வெளியே வேலூருக்கு, அது போலீஸ் வந்து ரொம்ப எஸ்டேட் பண்ணாங்க. இது இந்த ஸ்டேஜில் இவரை நான் எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கேயே இவ்வளோ தடை இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நீ ரோடெல்லாம் இவ்வளோ தடை இருக்கும், ஸோ வெளியூர் கொண்டு போகிறது வந்து அவ்வளோ பெருசாக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணாங்க. மேலே இடத்த அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி வந்து வெளியூர் கொண்டு போகிற சிரமமாக இருக்கும், அதனால் வந்து இங்கே மெட்ராஸ் ஜெயிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. மெட்ராஸ் ஜெயிலில் வந்து எல்லாம் வைக்க முடியாது, நீங்கள் அனுப்பிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க போலீஸ்கிட்ட. அப்புறம் நான் வந்து கூப்பிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, இவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. உடனே வந்து ஒரு மெடிக்கல் டீம் அங்கேருந்து காமிச்சு இவர் பிரயாணம் பண்ணோன்னா அது ஃபிட் ஆகணும் இல்லையா, ஃபிட் ஃபார் ட்ராவல் வாங்கணும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அங்கேருந்து ஒரு மெடிக்கல் டீம் வந்துச்சாங்க. வந்து இவரை வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இவர் வந்து ஃபிட்டு ட்ராவலுக்கு அப்படின்னு சொல்லி ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ ஃபிட் ஃபார் ட்ராவல் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் அனுப்பிச்சிருக்க நீங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த மீன்வேல் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து காலையில் மார்னிங் நேச்சுரல் கால் எல்லாம் போகணும், காலையிலேருந்து எங்கேயும் போகலை, அங்கேயும் அலைக்கழிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படியாவது வந்து அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஜெயிலுக்குள்ளே வந்து இப்போ வந்து இவர் வந்து விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அப்புறம் வெளியே போக மாட்டார். நான் எப்படி ஜெயிலுக்குள்ளே விடுறது, நானும் வந்து ரொம்ப வந்து எஸ்டேட் பண்ணிக்கிட்டு தானே, எப்படி ஜெயிலுக்குள்ளே விடுறது, இப்போ இவரை வந்து அங்கே வெளியூர் கொண்டு போகணுமே, நம்ம ஜெயிலுக்குள்ளே விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் என்ன இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓல்டு மேன், மோரோவர் தட் எக்ஸ்இஎம் அவங்க, இது வந்து ஒரு இது கூட நம்ம அலோவ் பண்ணலாம், என்னத்தை பண்ண போகிறோம் நம்ம. சரி வாங்க நீங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து ஜெயில் ஆஃபீஸில் வந்து அங்கே உட்கார வச்சு, அங்கே வந்து அதுக்குரிய வசதிகள் கிடையாது ஆஃபீஸ்க்குள்ளே. அப்புறம் அதுக்கு ஒரு தனி ஒரு என்க்ளோஷர் இருக்குது, அதுக்கு அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு தடுப்பு இருக்குது. அங்கேயே வந்து கமௌண்ட் ஸ்டாண்ட்லாம் கொண்டு வர சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துலையே எல்லாத்தையும் வந்து அவருக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே உட்கார வச்சோம். அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து ஜாஸ்தி தான் ஆச்சு. திருப்பி அந்த பால்பிட்டேஷன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. திருப்பி எங்கள் ப்ரெசன்ட் டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு சொன்னாங்க வந்து இல்லை சார் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிபம் டாக்டர்ஸ் நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து. அப்புறம் அவங்க வந்தாங்க. அவங்க பிபிஎல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களே கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும், அது வேண்டாம், நாங்களே சஜஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி வச்சு தொலைங்கன்னு சொல்லி எங்களுக்கு பர்மிட் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் கொண்டு போய் இதில் கொண்டு போகிறோம். இல்லை அது மாதிரிலாம் ஆச்சு. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சமாச்சாரம் தானே, இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறது தானே இதெல்லாம். உங்களுக்கு எதுவும் அழுத்தங்கள் இருந்ததா சார் மேல இருந்து? அழுத்தங்கள் இருக்கும் எங்களுக்கு, இது வச்சு தான் ஆகணும், அப்போ வச்சு தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு. அவங்க அப்படி தான் சொன்னாங்க. இவங்க வந்து நாங்கள்லாம் ஒரு பிராண்டட்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் உள்ள வர்றாங்க. நாங்கள் வந்து நான் டிஎம்கேக்காரன், நான் ஏடிஎம்கேக்காரன், நான் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக வந்தீங்கன்னா நீ பொலிட்டிக்கல் பிரிசனர் அவ்வளோதான், கிரிமினலாக வந்தீங்கன்னா நீங்கள் கிரிமினல் அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதுதான். ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்க வந்து இவங்க வந்து இந்த கட்சிக்கு வேண்டியவங்க, இந்த கட்சி என்ன நமக்கு செஞ்சிடறாங்க, ஒன்றும் செஞ்சிட போகிறது கிடையாது. அவங்க எங்களை பார்க்குற கூட விரும்ப மாட்டாங்க. அழுத்தங்கள் இருக்கும் சில நேரங்களில் வந்து இவன் அந்த கட்சிக்கு வேண்டியவன், நீ அதை பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் எங்களுடைய அந்த வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நியாயமாக இருந்தவங்க கேட்டால் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் விஜய்க்கு சொன்ன மாதிரி தான், எதுவும் என்ன பண்ணிட முடியாது, டக்குன்னு எதுவும் பண்ணிட முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ள விதிகளுக்கு இடம் இல்லைல்ல, உங்களுக்கு எல்லா விதிகள் படி போயிட்டோன்னு வச்சுங்க, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இவரை நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதாபிமான முறையில் உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பட் ப்ரிசனுக்கு உள்ளே போகல அவர். ஸோ இஸ் இன் மை ஆஃபீஸ், அது இட் இஸ் மை ஜெஸ்டர். நான் வந்து அது வந்து பண்ணலாம், அது என்ன வந்து எனக்கு வந்து அந்த உரிமை இருக்குது. எனக்கு என்னுடைய ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வரல என்ன இருக்குது உங்களுக்கு, ஏன்னா அங்கே வெளியே கூட்டம் கொடுத்து அங்கே லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது, போலீஸ் எனக்கு கேட்டுக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் உள்ளே அனுப்பணும்னு சொல்லி நான் உள்ளே கூட்டிகிட்டு வரேன் இல்லைங்களா. சொல்கிறது காரணங்கள் 100 இருக்குது. பார்க்குறாங்க, டிவி அதை விட்னஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும். அதனால் அதில் வந்து எங்களுக்கு வந்து அழுத்தங்கள் சில நேரங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் நாங்கள் கடந்து போயிருந்துருவோம், அவ்வளோதான். அவங்களுக்கு தெரியல, பாவம் இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவங்க
என்னமோ செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இல்ல இப்போ ஒரு கலைஞரை நீங்க எவ்வளவு அனுமதிச்சதுனால மேலிடத்தோட கோபத்துக்கு எதுவும் நீங்க ஆளானீங்களா? அது வந்து அவரே தாங்க பதில் சொன்னார் அதுக்கு. நான் பதில் சொல்லலை. இது வந்து இது முடிஞ்ச உடனே ப்ரெஸ் மீட்டிங் நடக்குது. ப்ரெஸ் மீட்டிங்கில் அவரை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து 2 கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி அது. இந்த மாதிரி வந்து உங்களை வந்து இந்த மாதிரி இவ்வளோ கொடுமையான முறையில் உங்களை வந்து சித்திரவதை பண்ணி ஜெயிலில் வந்து கொண்டு போய் போட்டாங்க, வழக்கு உங்கள் மேலே குற்றங்கள் எதுவும் இல்லாமல், அதனால் இந்த ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த என்டிஏ வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு இது உடன்பாடு இல்லை. எலெக்ட் பண்ண கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது வந்து எங்கள் கொள்கைக்கு முரணானது. ஸோ ஐ எம் நாட் ஃபார் இட் அப்படின்னு சொன்னார். அது ஒரு நேர்மையான ஒரு பதில். தான் அடுத்த கேள்வி எங்களை தான் கேட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே வந்து உங்களை வந்து நீங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். கொடுமைப்படுத்தப்பட்டீர்களா அப்படின்னு சொல்லணும்னா அவர் சொல்லலாம். அவர் நிறைய சமாச்சாரம் சொல்லலாம். எனக்கு வந்து டாய்லெட் கூட என்னால் போக முடியாமல் உட்காந்துருந்தேன் நான். எனக்கு சரியான நேரத்தில் மாத்திரை கிடைக்கல, என்னுடைய ஆளுங்களை விசிட்டர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண விடலை, என்னை யாரும் பார்க்க விடலை, என்னை தனியாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க, எனக்கு ஒரு உதவி கூட ஒரு ஆள் இல்லை, இப்படி 100 காரணங்கள் அவர் சொல்லலாம். பட் அவர் அந்த காரணங்கள்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் வந்து என்ன சொன்னார், எந்த கொடுமைகளும் எனக்கு ஏற்படுத்தப்படவில்லை, இதை நான் சொன்னதுக்காக அந்த அதிகாரிகளுக்கு எதுவும் கொடுமை நடந்து விடக்கூடாது அப்படின்னாரு. அந்த மாதிரி அவர் ஒரு மெக்னானிஸ் பண்ண பர்சன். அவர் எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து தன்னை நம்பி இருக்கிறவங்களை வந்து நட்டாத்தில் விட மாட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவார். அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து அந்த நேரங்களில் வந்து ஒரு இன்டர்வியூ காமிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுடைய கவுன்சில் ஒரு லாயர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போடுற அவசர வழக்காக வந்து நான் போனேன், இந்த மாதிரி எனக்கு வந்து சட்டப்படியான என்னுடைய உரிமை மறுக்கப்பட்டது, ஏன்னா வந்து நான் அவருடைய கவுன்சில், எனக்கு இன்டர்வியூ காமிக்கல, அவரை பார்க்க விடலை, நான் எப்படி அவருக்காக நான் வந்து வழக்கு வாதாடுவேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார். காலையில் 11 மணிக்கு அது கொடுக்குறாரு அர்ஜென்ட் மோஷன். உடனே அதை எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக எனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் அவரை காமிக்காமல் இருந்தீங்க, நீங்கள் உடனடியாக 2 மணிக்கு நீங்கள் ஆஜராங்க. ஸோ அவருடைய லாயர் காமிக்கலைன்னா உங்களுக்கு வந்து அவருடைய உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டதான அர்த்தம். அது நாங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அது எங்களால் வந்து பண்ண முடியாத சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கூட்டம், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இழுத்துட்டு வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏராளமான கூட்டம், வெளியே ஒரு 1000-2000 பேர் அவர் பார்க்க நிற்கிறாங்க. எல்லாம் விஐபிஸ் தான் நிற்கிறாங்க, எல்லாம் நிறைய லாயர்ஸ். அப்போ யாரும் அதை காமிக்க முடியும், உங்களுக்கு காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் எங்கிட்ட ரீச்சே ஆகலை அவர். ஸோ அந்த பெட்டிஷனும் அந்த லாயரும் எங்கிட்ட ரீச் ஆகலை அது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் யாருன்னு அவருக்கு இன்டர்வியூ காமிக்கணுமோ அதை முடிச்சு நான் கவர்மெண்ட்டு கேட்டு தான் பண்ணணும். அதுக்கும் எனக்கு வந்து சொந்தமாக வந்து எனக்கு வந்து உரிமை இல்லை. அப்போது நீங்கள் கேட்டு தான் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நான் கேட்டு தான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பட் லாயர்ஸ் இன்டர்வியூ நாங்கள் பர்மிட் பண்ணலாம், அது யாரும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. பட் அது வந்து அவர் என்னை ரீச் பண்ணல. அதனால் அவர் கேஸ் ஃபைல் பண்ணிட்டார். அவர்கிட்ட போய் சொன்ன அந்த மாதிரி இதுக்கு என்ன ஒரே வழி, அவர் வந்து என்னுடைய லாயர் இல்லை அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, நான் அதை கூட காமிச்சிட்டு முடிஞ்சு போயிடுது கேஸுன்னு அவர் பதில் சொன்னார். அவன் வந்து என் கட்சிக்காரன், என்னை பார்க்குறக்குன்னு வந்திருக்கிறான் அங்கேருந்து என்னோட பேசணுன்றதுக்காக. ஸோ என்னுடைய லாயரே இல்லைன்னு நான் எப்படி அவரை சொல்ல முடியும், அது சரியாக இருக்காது இல்லை அப்படின்னாரு. உங்கள் பொசிஷனும் கஷ்டமான பொசிஷன் தான், 2 மணிக்கு உங்களுக்கு எழுத்திடுவான் இவங்க கோர்ட்டில். சரி நான் ஒன்று செய்கிறேன், நான் என்னுடைய ஒரு லெட்டரில் என்னுடைய கவுன்சில் லிஸ்ட்டில் போடுறேன், அதில் அவர் பேரை விட்டுறேன் நான். ஸோ நாங்கள் கொண்டு போய் இதை கொண்டு போய் காமிச்சா அவருடைய அவர் கொடுத்த கவுன்சில் லிஸ்ட்டில் இவர் இல்லை. ஸோ அதனால் இவரை காமிக்கலைன்னா கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா, அந்த ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு, நான் அடிபடக்கூடாது, அவர் அடிபடக்கூடாது. இப்போ என்னை வந்து அவர் காப்பாற்றணுன்ற அவசியம் கிடையாது, நான் வந்து அரசாங்க அதிகாரி. பட் இருந்தாலும் வந்து இந்த கூட்டத்தில் இது வந்து என்னால் கவனிக்க முடியாது, என்னுடைய சிரமங்கள் என்னென்னு அவருக்கு தெரியும், கவர்மெண்டுடைய ப்ரெஷர் என்னன்னு தெரியும், எத்தனை லாயர்ஸ் வெளியே நிற்கிறாங்கன்னு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரிகிறது அவருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இவனால் வந்து எதுவும் செய்ய முடியாது, இவ்வளோ தான் செய்ய முடியும். ஸோ இவன் வந்து ஆனால் கோர்ட் அதெல்லாம் வந்து கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு இது பண்ண என்ன ஃபோக்கஸோ அதுதான், வேறு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து கோர்ட் வந்து நிச்சயமாக வந்து இதை வந்து எதாவது பெருசாக இது பண்ணுவாங்கன்னு அவர் நினச்சார் அவர். அதனால் இப்படி ஒரு பதில் சொன்னார். இது வந்து உங்களுக்கு வந்து 2 பேருக்கும் ஒன்றும் பிரச்சனைகள் எல்லாம் போயிடுச்சு, அது அவருக்கும் சங்கடமெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் லாயர்ஸ் இருக்காங்க, அவர் மட்டும் இல்லை, இந்த பேனலில் அவர் மட்டும் முக்கியமான லாயர் கிடையாது, நிறைய அதை விட முக்கியமான லாயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லிஸ்ட்டில் ஒரு பேர் இல்லை, ஸோ காமிக்கல, முடிஞ்சு போச்சு. அது மாதிரி அதை வந்து டேக்கிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்போது கலைஞரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு?
அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2000 மறுபடியும் திருப்பியும் ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து 2006 3rd மெம்பர் போலீஸ் கமிஷன் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு மெம்பரை போஸ்ட் பண்ணாங்க. அப்போ போய் பார்த்தேன் அவரை நான். கலைஞர் அரெஸ்ட் மதியம் வந்து நீங்கள் இருக்கும்போது நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம் வந்து அந்த காஞ்சி பெரியவர் அரெஸ்ட் வந்து. ஆமாம். அப்போ எப்படி இருந்தார் அவர்? மனநிலை எப்படி இருந்தது? அவர் உங்களுக்கு வேற வெளியே இருந்து ப்ரெஷர்கள் இது மாதிரி இருந்ததா?